நான் படித்தது எல்லாமே பாய்ஸ் ஸ்கூல்ன்றதுனால அதோட டாமினேஷன் அதிகமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு கிளாஸில் ஒரு 50-70 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் வித்தியாசமாக இருக்கும்போது அந்த கார்னராக நம்மளை வந்து பண்ணுவாங்க இல்லையா? அதெல்லாம் நான் பேசவே மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப டாமினேஷனாக இருக்கும். சும்மா சும்மா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போகும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம போகும்போது பாட்டு பாடிக்கிட்டு அப்போல்லாம் சினிமா பாட்டெல்லாம் நிறைய இந்த மாதிரிலாம் ஓட்டுற யா மாதிரிலாம் வரும். இப்போ தான் கொஞ்சம் ம் ஓகே ம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது என்ன பண்ணுறது, வாழ்க்கை என்ன இப்படியே ஆயிருமா, நம்மளே மட்டும் ஏன் பண்ணுறாங்க, நமக்கு அது புரிதல் இல்லை இல்லையா? என்னோட நேட்டிவிட்டி இதுதான் அப்படின்றப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கெங்கேயோ கிளாஸஸில் இருக்கிற என்ன மாதிரியான நபர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிப்போம். அவங்க வந்துட்டு என்னோட சின்ன பிள்ளையாகவும் இருப்பாங்க, என்னோட பெரியவங்களும் இருப்பாங்க. பட் டீம் ஃபார்ம் பண்ணி நாங்கள் எங்களுடைய கஷ்டம், என்னை இவன் பண்ணுறான் அவன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபேமிலியில் சொன்னால் என்னைய தான் அடிப்பாங்க, வெளியில் சொன்னாலும் நோ ரெஸ்பான்ஸ். பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்துட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு பீப்புள்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றதுனால ட்ராமா வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிருது.